பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தாவேக அழைப்பு விடுத்திருக்கிறது. தங்களின் ஆதரவை அவர்களுக்கு கொடுக்குமாறு தாவேக அழைப்பு விடுத்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க மேலும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தாவேக அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தனிடம் கேட்கலாம். பாவேந்தன், விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான தனி பெரும்பான்மை இல்லாத சூழல்ல மொத்தம் உள்ள தொகுதிகள் பாத்தீங்கன்னா 234 தொகுதிகள்ல தனி பெரும்பான்மை தேவை என்கின்ற நிலையில தமிழக வெற்றிக் கழகம் பாத்தீங்கன்னா 108 இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய இடங்களை வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பிட அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய தகவல் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவசர சூழல் காரணமாக செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டத்தை கூட்டுவதாக தகவலானது கிடைச்சிருக்கு. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டமும் 16, 17ஆம் தேதிகள்ல மாநில குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில அவசர கூட்டமாக நாளை மறுநாள், அதாவது 8ஆம் தேதி செயற்குழு கூட்டமும் மாநில குழு கூட்டமும் நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியின் சார்பில் கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தன்.